வணக்கம். என்னை பாதித்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லட்டுமா? ஒரு 3 வயசு பொண்ணு இருக்கா. நீச்சலில் போய் சேர்ந்து நேஷ்னல் லெவல் சாம்பியன் ஆகிறான். அவளுக்கு 8 வயசு ஆகும்போது கிரிக்கெட் மேலே ஆர்வம் வந்து அதில் போய் சேர்ந்து அதிலே மாநில வீராங்கனை ஆகிறான். அப்படியே அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகும்போது ஒரு விபத்தில் கழுத்தெலும்பு உடைந்து கழுத்துக்கு கீழே இருக்க எல்லா உறுப்புமே செயல்படாமல் போயிடுச்சு. அவங்க அப்பா மாரடைப்பில் இறந்து போயிட்டாங்க. 4 நாளில் அவங்க அம்மாவுக்கு மாரடைப்பு வந்துடுது. யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணு தனியாக வீல் சேரில் உட்காந்து இந்த உலகத்தில் போராடுறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த சமூகம் அந்த பொண்ணை எப்படி பார்க்கும், அவங்களுக்குள்ள பிரச்சனை எப்படி இருக்கும். இது எல்லாத்தையுமே அவங்க மீண்டு வராங்க. மீண்டு வந்து ஒரு எழுத்தாளராக மாறுறாங்க, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக மாறுறாங்க. வீல் சேரில் உட்காந்துருக்கவங்களுக்காகவே ஒரு மறுவாழ்வு மையம் வைக்கிறாங்க. இவங்க தான் பிரீத்தி சீனிவாசன். இவங்களோட சேவையை பாராட்டி தமிழ்நாடு அரசு இவங்களுக்கு கல்பனா சாவ்லா விருது தந்திருக்கு. இவங்களை பற்றி படிக்கும் போது எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வந்துச்சு. பொறையின்மை யாருக்கும் பழியன் ஜரிவரின் தாழ்வினையின்மை பழி. இதோட பொருள் என்னன்னா, ஒரு உடல்ல ஏற்பட்ட ஒரு உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருத்தங்களுக்கு குறை கிடையாது, ஊக்கம் இல்லாமல் இருப்பதே குறை அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்றாங்க. நம்ம மண்ணில் இருக்க சக மனிதரை கொண்டாடாம அவர் யாரை போய் நம்ம கொண்டாட போகிறோம்? அம்மா, உங்களோட சேவை மிகப்பெரியது. உங்கள் சேவை வாழ்க. ஊக்கமற்றவரே ஊனமற்றவர். நன்றி.